வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள்: நாட்டில் உள்ள 140 கோடி மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்விற்காக ராமநாத சுவாமி கோவிலில் தாம் பிரார்த்தனை செய்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக அளவில் உயிரி எரிபொருளுக்கான தேவை அதிகரித்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். உடல் நலம் மற்றும் மனநலத்தை பாதுகாக்கும் வகையில் தரமான ஆயுஷ் சிகிச்சை முறைகள் மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 84 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா நாளை நடைபெறுவதையொட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான ராம பக்தர்கள் அயோத்திக்கு வந்துள்ளதாகவும் பஜனைகள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் அயோத்தி விழாக்கோலம் பூண்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவிக்கிறார். ராமர் கோவில் திறப்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்வதையொட்டி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராமேஸ்வரம் வந்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அரிச்சல்முனை மற்றும் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவிலுக்கும் சென்று வழிபாடு நடத்துகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டில் உள்ள 140 கோடி மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்விற்காக ராமநாத சுவாமி கோவிலில் தாம் பிரார்த்தனை செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் உயிரி எரிபொருளுக்கான தேவை அதிகரித்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ஆல்கஹாலில் இருந்து விமான எரிபொருள் தயாரிப்பதற்கான உலகின் முதல் சோதனை தொழில்நுட்ப திட்டத்தை புனேயில் அவர் தொடங்கி வைத்தார். உயிரி எரிபொருளுக்கான தேவை அதிகரித்துள்ள போதிலும் அதற்கான மூலப்பொருட்கள் கிடைப்பது சவாலாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். உயிரி எரிபொருள் உற்பத்தியில் இந்தியா மீது உலக நாடுகள் மிகுந்த எதிர்பார்ப்பை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஆல்கஹாலில் இருந்து தயாரிக்கப்பட்ட உயிரி எரிபொருள் நிரப்பப்பட்ட விமானம் புனேயிலிருந்து தில்லிக்கு வெற்றிகரமாக கடந்த ஆண்டு இயக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். உயிரி எரிபொருள் உற்பத்திக்கு சிறந்த எதிர்காலம் இருப்பதாக அமைச்சர் கூறினார். உகாண்டா தலைநகர் கம்பாலாவில் நடைபெற்ற உச்சிமாநாட்டிற்கு இடையே ஈரான் துணை அதிபர் உடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பரஸ்பரம் இருதரப்பு ஒப்பந்தங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது என்றும் பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த மருத்துவ சிகிச்சை முறைகள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில் ஆயுஷ் மருத்துவ முறையை மேம்படுத்தும் வகையில் அமைக்கப்பட உள்ள ஆயுஷ் திக்ஷா மைய கட்டிடப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் நவீன வசதிகளுடன் கூடிய இந்த மையத்தை அமைப்பதற்கு 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உடல் நலம் மற்றும் மன நலத்தை பேணி பாதுகாக்கும் வகையில் தரமான ஆயுஷ் மருத்துவ சிகிச்சை முறைகள் மேம்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். இந்த மையத்தில் ஆயுஷ் துறையைச் சேர்ந்த நிபுணர்களை கொண்டு பயிற்சி அளிப்பதன் மூலம் திறன் மேம்பாட்டை அதிகரிக்க செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है.
தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் சிறந்த முறையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மக்களுக்கு தரமான மருத்துவ சேவை கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அம்மாவட்டத்தில் 88 கோடியே 99 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் பல்வேறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டப்பட்டு செயல்பாட்டில் உள்ளதை சுட்டிக்காட்டினார். மாநில அரசு மேற்கொண்டு வரும் மக்கள் நலத்திட்டங்களை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். அரசின் சேவைகள் மக்களை எளிதில் சென்றடையும் வகையில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம்கள் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. இந்த முகாமில் கட்டுமான வரைபட ஒப்புதல், சொத்து வரி, திடக்கழிவு மேலாண்மை, மின் இணைப்பு வழங்குதல், பட்டா மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறைகளால் 30 தினங்களுக்குள் உரிய முறையில் பரிசீலிக்கப்பட்டு தகுதி அடிப்படையில் சேவைகள் வழங்கப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மத்திய அரசின் சாலையோர வியாபாரிகளுக்கான கடன் உதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வங்கிக் கடன் உதவி திட்டங்கள் குறித்து வங்கி மேலாளர் விரிவாக எடுத்துரைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த நிகழ்ச்சியை நாங்க மாவட்ட முன்னோடி வங்கியின் சார்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 5 பிளாக் 274 கிராம பஞ்சாயத்துகள்ல நடத்திட்டு வரோம். நகர்ப்புறத்துல மாங்காடு, குன்றத்தூர், வாலாஜாபாத் இதுல இந்த நிகழ்ச்சி சிறப்பாக தொடங்கி வைக்கப்பட்டது. மத்திய அரசில் மற்ற துறைகளும் சேர்ந்து சுகாதாரத்துறை, தபால் துறை, கேஸ் ஏஜென்சிஸ் இவங்களும் அதுல அவங்களுடைய திட்டங்களை மக்களுக்கு எடுத்து உரைத்து கொண்டிருக்கிறார்கள். வங்கிக் கடன் திட்டங்கள் தங்களுக்கு உதவிகரமாக இருந்தது என்று பயனாளி ஒருவர் தெரிவித்தார். என்னோட பேர் நளினி. நான் மாங்காட்டுல இருந்து பேசுறேன். என்னோட காஞ்சிபுரம் மாவட்டம். தொழில் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு மாங்காடு பிரான்ச் இந்தியன் வங்கியில ஃபர்ஸ்ட் தெருவோர வியாபாரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம்ல சொல்லிட்டு இருந்தாங்க. 10,000 ரூபாய் கொடுத்து மேம்படுத்த எங்க தொழிலை. அந்த 10,000 ரூபாய் வாங்கிட்டு அதை செலுத்தணும். அதை முடிச்ச உடனே 20,000 ரூபாய் தந்திருக்காங்க. இப்ப இதை நாங்க கட்டிட்டு இருக்கோம். இது முடிஞ்ச பிறகு 50,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்க தொழிலை மேம்படுத்துறதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எங்களுக்கு நிறைய ஸ்கீம் இதை பத்தி தெரியல. விழிப்புணர்வுல நாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். மத்தவங்களுக்கும் நான் சொன்னதுனால யூஸ்ஃபுல்லா இருக்கு. இருவரிச் செய்திகள். ஏடன் வளைகுடா பகுதியில் ஹவுதி அமைப்புக்கு சொந்தமான ஏவுகணை எதிர்ப்பு கப்பல் மீது விமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சிரியா தலைநகர் மீதான விமான தாக்குதலில் ஈரான் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 5 மூத்த அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். பங்களாதேஷில் உள்ள மின் உற்பத்தி நிறுவனங்கள் சீன நிறுவனங்களுக்கு கடன் தொகையை திருப்பி செலுத்துவதில் அந்நிய செலவாணி பற்றாக்குறை காரணமாக சிக்கலை சந்தித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹரியானா மாநிலம் ஹிசார் விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து கட்டுப்பாடு, ரேடார் மற்றும் பிற தொழில்நுட்ப உதவிகள் தொடர்பாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. அருணாச்சல் பிரதேஷ் மாநிலம் லோஹித் மாவட்டத்தில் உள்ள தேசுவில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆயுத ஒப்படைப்பு நிகழ்ச்சியில் 38 பேர் தங்களது ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் தெற்கு மண்டல பிரிவு அறிவித்துள்ள குரூப் சி பதவிகளுக்கான தேர்வுக்கு தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சியர் திரு ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 84 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 251 ரன் எடுத்தது. இதையடுத்து 252 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிய பங்களாதேஷ் 45.5 ஓவரில் 167 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்தியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை தென்கொரிய இணையை எதிர்கொள்கிறது. நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் HS பிரணாய் தோல்வியடைந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள 140 கோடி மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்விற்காக ராமநாத சுவாமி கோவிலில் தாம் பிரார்த்தனை செய்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக அளவில் உயிரி எரிபொருளுக்கான தேவை அதிகரித்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். உடல் நலம் மற்றும் மனநலத்தை பாதுகாக்கும் வகையில் தரமான ஆயுஷ் சிகிச்சை முறைகள் மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார்.
19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 84 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.